புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான குற்றவாளி விவேகானந்தன் இன்று தூக்கிட்டு ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சிறைத்துறையின் பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலையும் செய்யப்பட்டார். சிறுமியின் கை கால்களை கட்டி 2 கொடூரர்கள் சேர்ந்து பலாத்காரம் செய்துள்ளனர். இவர்கள் இருவருமே அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா ஆசாமிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் என தெரியவந்தது. இந்த கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய 2 பேரையும் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அதேபோல சிறுமி கொலை வழக்கில் போலீசார் 500 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சோபனா தேவி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனால் விரைவில் புதுச்சேரி சிறுமி வழக்கில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் அதற்குள் கழிவறையிலேயே துண்டை வைத்து கழுத்தை நெரித்து 57 வயது விவேகானந்தன் தற்கொலை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் சிறை காவலையும் மீறி எப்படி இந்த தற்கொலை நடந்தது என்ற அதிர்ச்சியும் கிளம்பியுள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதிதான் குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். பிறகு உடனடியாக காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் சிறையில் இருக்கும்போதே இருவருமே சில முறை தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் விவேகானந்தன் கடந்த மார்ச் 11ஆம் தேதியே தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதை பார்த்து பதறிப்போன சக கைதியான கருணாஸ் கூச்சலிட்டதால் சிறை காவலர்கள் உடனடியாக விரைந்து சென்று விவேகானந்தனை காப்பாற்றியதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதேபோலவே கருணாசும் அடிக்கடி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அதனால்தான் இவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். பிரத்யேக போலீசார் கண்காணிப்பில் இருந்தாலும் கூட விவேகானந்தன் தன்னுடைய தற்கொலை முயற்சியை கைவிடலையாம். தற்கொலை செய்து கொள்ள கழிவறையில் உள்ள சோப் சாப்பிடுவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என்று பல வகைகளில் தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் காவலர்களால் அவர் மீட்கப்பட்டு வந்ததாகவும் தொடர்ந்து பாதுகாப்பு தந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர் முயற்சிக்கு பிறகு இன்று காலை விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிப்பறையில் தன்னுடைய துண்டால் கழுத்தை நெரித்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி நீதிபதி சுமதி முன்பு போலீசார் இருவரையும் ஆஜர்படுத்தினர். அப்போது நீங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நீதிபதி கேட்டதற்கு இருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் இந்த வழக்கின் விசாரணை நாளை, அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாளை வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நிலையில்தான் விவேகானந்தன் இன்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிறைக்குள் காவலையும் மீறி, அதுவும் தனிப்பட்ட போலீஸ் கண்காணிப்பையும் மீறி விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டுள்ளது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.